வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அண்ணனும் தங்கச்சியுமா, அக்காளும் தம்பியுமா? அக்காளும் தம்பியும். முதல்ல அக்காளுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? தம்பிக்கு கல்யாணம் முடிக்கணுமா? சரி 2 தடவ கால்ல விழுந்துட்டாங்க. 2 தடவ விழுந்துட்டாங்க. ஆ. இந்த வருஷத்துல இவளுக்கு தகுதியான ஒரு கணவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவன் எம்பெருமான் நாராயணனுடைய பேரை உடையவனாக இருப்பான். ஒண்ணு சீனிவாசன், இல்லன்னா கோதண்டம் அல்லது ஸ்ரீராமன் இப்படி போட்ட அவதாரத்தில் உள்ள பெயராக இருக்கும். என்ன? அத செஞ்சு தாரேன். கடன் இருக்கு, அதையும் தீர்த்துருவோம். நிரந்தரமான வேலை இல்லாம வருத்தப்படுறேன். அத தீர்த்து தெளிவாக்கி உனக்கு வேலைய தாரேன். வருமானத்தையும் தாரேன். நல்லா இரு மகனே. ஐஸ்வர்யம் பெறுவாய். சந்தோஷமா போய் சேரு. கூப்பிட்டாச்சு. ஓடு. கருப்பசாமிக்கு அப்படியா? அப்படியா? கருப்பசாமி நான் கல்யாணம் முடிச்சும் என் வாழ்க்கையில நிம்மதியா இல்ல. மனவேதனையும் குழப்பமா இருக்குன்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்கிறாள். யாருக்கு? பையனுக்கு. வா. கல்யாணம் முடிச்சிட்டியா பையனுக்கு? மருமகன் எங்க இருக்க? என்ன நிம்மதி இல்ல அப்போ? காலைல வந்துட்டு வா. இல்லறம் என்பது நல்லறமாகும். அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். கண்ண முடிக்கா. காலைல வந்துட்டு வா. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அதனை விடவா உயர்ந்தது காசி. சக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். உன் மகனை போய் கேட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ அறிவுரை சொல்லி ஒன்றும் நான் வாழ வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பிள்ளை பக்கத்துல போவதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை ஆனா என்ன சொல்லுன்னா, நான் உங்க மகனுக்கு எந்த துறவும் பண்ணல, நான் நேர்மையா நடக்கேன். ஆனா உங்க பையனுக்கு தான் மண்டையில ஏதோ குழப்பம், என் வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு அவன் சொன்னான். கால் வலி. வெளியில போய் பேசுறீங்களா? வழி இடம் கொடுங்க, ஒரு 2 கிலோமீட்டர். உன் பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி திருத்தி கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லா வாழ வச்சு தரேன். அவனுடைய எண்ணத்துக்குள்ள ஒரு பெரிய பேராசை இருக்கு. அந்த பேராசை ஒரு பெண்ணை சார்ந்தது. அந்த பெண்ணும் கல்யாணம் முடித்து இவனை வந்து கைக்குள்ள போட்ட ஒரு அன்புக்குரியவள். அந்த மனநிலைகளிலிருந்து பிரித்து கொண்டு வந்து கட்டிய மனைவியோடு உண்மையாக வாழ வைத்தால் போதுமல்லவா? கால் ஒட்டுவா. சாகச கலைகள் ஆயிரம் உண்டு. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா கர்மசாமி காப்பாத்துறேன், உன் பிள்ளைய திருத்தியாச்சு. சந்தோஷமா இரு. 3 முறை என்னைய பார்க்க வா. ஓடே போ போ. சாப்பிட்டு வா. கருப்பசாமி, நீதிமன்றத்தில் தொடர்புடையது யாரு? நீதிமன்றத்துல யாருக்கு? என்ன விஷயம்? கோர்ட்ல என்ன விஷயம்? கோர்ட்டுக்கு என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா. சங்கீத மேகம். நல்ல காலில் விழல. பொய் சொல்லுத? நல்ல காலில் விழல. பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமும் இல்லை. அவனியில் நீந்தி ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை.
ஏமாந்து போன ஒரு சூழ்நிலையை வச்சு நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. ஏமாற்றியவன் தவறு செய்து தன் வழக்காக வைத்திருக்கிறார். மீள முடியாத துயரமும் பண நஷ்டமும் உங்களுக்கு. இதுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு கேள்வியும் ஆசையும் ஒரு காரணம். இந்த கோர்ட்ல இருந்து விடுதலையும் ஆகணும். உன் பையன் வெளிநாடு சென்று செல்வத்தை பெருக்கி ஆனந்தமா திரும்பி வரணும். கால் நோக்கு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமும் இல்லை. எல்லாம் உன் விதிமா. உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன். நீதிமன்றத்தில் உனக்கு நிறைவான தீர்ப்பு தந்து உன்னை தெளிவாக்கி தாரேன். நீ வெற்றி அடையக்கூடிய காலம் தானே தவிர வீழ்ச்சிக்குரிய நேரம் இல்லை மகளே. வேற என்ன வேண்டும் உனக்கு? இந்தா கடன் படாம காப்பாத்துறேன். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா. கேட்ட வரத்தை குடுன்னு உத்தரவு. வேற என்ன வேணும்? இந்தா உயர்ந்திருப்பாய் செல்ல மகளே. ஆனந்தமடைவாய். வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கருநீல உடை அணிந்து ஐயா வீட்டு பக்கத்துல பெருமாள் கோயில் யாருக்கு இருக்கு? இருக்கா? வா. யாரெல்லாம் வந்தீங்க? அப்பா வர சொல்லுங்க. தப்பாது பழி தீர்க்கும் தப்பாது பசி தீர்க்கும் பப்பாளியை போல் அப்பா. கால் வந்துட்டு சரி சரி. ஆசை மச்சான் வாங்கி தந்த டேஸ் டேஸ். உட்காருமா. என்னம்மா வேணும்? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஏங்க வரல? புரியலையே. அப்படியா? கால் வந்துட்டு வா. நீங்க உட்காருங்க. அப்பப்போ கடிச்சுக்கிட்டீங்களா? சண்டை கிட்ட போட்டுக்கிட்டீங்களா? உட்காருங்க. உங்க வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். கடவுள் மேல உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை, தெளிந்த சிந்தனை, விடாப்பிடியாக பக்தி வைத்தால் அடையாத வெற்றி ஒன்றுமில்லை. ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு தெய்வத்து மீது பக்தி உண்டு. பூசாரி ஜோசியக்காரன் மேல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. குழந்தைன்னா டாக்டரை பார்க்க வேண்டியதுதான். சாமியாரை போய் ஏன் பார்க்க? அப்படின்னு எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் மனதை திருத்தி வர வைப்பேன். ஆம்பளை பிள்ளை உனக்கு தருவேன். முருகப்பெருமான்னு பேர் வைப்பேன். ஜெயிச்ச பிறகு என்னை சந்தோஷமா பார்க்க வருவான். இந்த வருஷம் தைப்பூசத்துல இருந்து உனக்கு குழந்தை ஜனனமாகும். ஆனந்தமடைவாய். வேற என்னப்பா வேணும்? இந்தா உன் தொழில் நல்லாகும். ஆனந்தமாக உயர்வாய். நிறைய பணம் கிடைக்கும். இந்தா கடன் விடாம காப்பாத்துறேன். கர்மசாமிக்கு 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 மன்னார்குடி மன்னார்குடி மன்னார்குடி. பொய் சொல்லக்கூடாது, புறஞ்சூழலாகாது. ஐயப்பனே நினைவாய், அருளாரமுதம் பேரு. புரிஞ்சுக்கிட்டாள புரிஞ்சுக்கிட்டாள புரிஞ்சுக்கிட்டாள. ஏய் பாப்ல மன்னார்குடியாடா தம்பி. வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மன்னார்குடி எங்க இருக்குப்பா? திருவாரூர் பக்கத்துல இருக்கா? அப்போ திருவாரூரும் வரலாம், மன்னார்குடியும் வரலாம், பூந்தோட்டமும் வரலாம், நன்னிலமும் வரலாம். என்ன அப்படித்தானே? எதுக்கிடையே நாகப்பட்டினம் வந்துருந்த பாபே உள்ள கால் வந்துட்டு வாடா. நான் பைத்தியார போய் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நீ அச்சரி பிச்சரி கிச்சரி போய் உள்ள. அப்படியா? சரி சரி. சோமா இருக்கலாம். என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு. அது யாருப்பா? குறை வச்சிருக்கீங்களா நிறைய? 3 வருஷமா கடன் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இடையில ஒரு பக்கத்துல வலியும் வீக்கமும் வந்துருச்சு. அதெல்லாம் சரியாக்கணும்ல. கால் வந்துட்டு வா வா. ஏமா நீ திருவாரூர்ல இருக்கியாமா? அப்போ வந்து நில்லு.
பொன்னம்பலத்தில் தை மாதத்தில் ஜோதியாய் காட்சி தந்தாய். வா, சபரிமலைக்கு போயிருக்கேன் இதுவரை? ஐயப்ப சாமி மேல எதுவும் அன்பு பாசம் உண்டா? ஏன் அப்போ அங்க போகல? நீ பாசம் வச்சிருக்க, சரணம் வச்சிருக்க, ஏண்டா போகிற? அதனால முடியல. கண்ண முடி உட்கார். கர்மசாமிக்கு இந்தா உன் கடன் தீரும்டா. இந்தா மகனே, பக்கத்துல வா. நல்லா இருக்கு. வா பக்கத்துல. இன்னொரு இடத்துல கொஞ்சம் பண உதவி கிடைக்கும், அதை வச்சு நல்லா இரு. உன் உடல்நிலையை நல்லா ஆக்கித்தார். சரி, பார்த்துக்கோங்க. 3 முறை என்னைய பாருங்க. திருவாரூரிலிருந்து ஃபாரின் வர தொடர்புடையது யாரு? வெளிநாடு வர. அப்படியா? உங்களுக்கு திருவாரூர் ஃபாரின் இருக்கும்? யார் இருக்கா? நீங்களா? உங்க பெட்ரோல் பல்க் வச்சிருக்கிறது யாரு? பாத்தியா? ஃபாரின் தான் பெட்ரோல் பல்க் வச்சிருக்கா. பைப்பு தெரியுதுல, அதான் கேட்டேன். ஓ ஓ மரமே உசந்த மரமே ஒரு குத்து இலகி விதியற்ற மரமே. இன்னொரு தர காலம். இது ஒரு உடற்பயிற்சியாகவும் நினைக்கலாம், சாமியுடைய சரணாகதியாகவும் நினைக்கலாம். உடற்பயிற்சினா எங்களுக்கு செய்ய தெரியாதோ? நீங்க சொல்லித்தான் செய்யணுமோ? உட்கார். உன்னுடைய கணவன் வேலை பார்க்கிற நிலைகளை பார்த்தேன். ஒரு ஓராண்டு காலங்கள், 1.25 ஆண்டுகளாக அந்த தொழிலை லாக் பண்ணி சட்டப்படி ஒரு குழப்பம் நடந்து போச்சு. அதை இப்போ தெளிவாக்கி மீண்டும் தொடர்றதுக்கு வேற ஒரு கணக்கு உருவாக்கி வழிவகுத்து இருக்கேன். அதே மாதிரி இப்போ புதுமையாக அடிஷனலா ஒரு வருமானத்துக்கு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி 2 நட்புகள் மூலமாக சரியாக்கி உன் கடன்களை தீர்த்து தந்துருந்தேன். நீ நாகப்பட்டினம்னு வந்து நின்ன, உன்னுடைய சொந்த வீடெல்லாம் அங்கே இருக்கு. அதெல்லாம் மீட்டி தந்து உங்களை காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா, இன்னையிலிருந்து அங்க தொழில் ஓடும், வெற்றியா நடக்கும். ஜெயிச்சுக்கா. சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி, அடுத்து பேசுவோம். பாப்பா, பிள்ளைகளை வெளிநாட்டுல வச்சிருக்கிறவன் வாயா. ஏழாம் இடத்தில் ராகு கேது இருந்து இல்லற வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாமல் வேதனை அடைந்து தூயதோர் ஜோதிடத்தை கேட்டு சுகமில்லாத மனதை பெற்று வந்த செல்வ மக்கள், சோசியம் கேட்டீங்களா? சாதகம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? என்னது? நான் அதான் கேட்டேன், இது என்னது? சாதம் பக்கம் தெரிச்சு வை. சும்மா சொன்னே. சோமா இருக்கீங்களா? எந்த ஊரு? இதோ இந்த ராகு சர்ப்பகால தோஷத்துல உன் பிள்ளை பிறந்திருக்கான்னு சொல்லிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதான் ராகு கேது அமைஞ்சிருக்கு. ராகு கேது 2க்கும் இடையில எல்லா கிரகமும் மடங்கி போச்சு. அதனால கல்யாணம் சொந்தமாக எடுக்கிற எல்லா முடிவும் முதல் நாள் வந்து பேசுவாங்க, 2ஆம் நாள் பதில் வரும்னு கேட்டா ஏமாந்து போயிருவீங்க. நீங்க இதுவரை உள்ளது பூராமே ஏமாற்றம் தான். சொந்தக்காரங்களும் கூட நம்ம குடும்பத்தை பற்றி அவதூறான நிலைகளை வச்சிருக்காங்களே தவிர குடும்பத்துல சம்பந்தம் கலக்கணும் இல்லை. இடையில ஒருத்தர் சம்மந்தம் கலக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி வச்சிருந்தான். அதுவும் கூட தேவையில்லாம கொஞ்சம் பிரிவாகி பிரச்சனை ஆயிருக்கு. எல்லாம் மாத்தி வெற்றியாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா? கல்யாணம் முடிப்பான், முத பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் வைப்பியா? கருப்பசாமின்னு வை. இந்த அதெல்லாம் மனசால வந்த வியாதி. மனித வாழ்விலே துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. உன் பையன் கல்யாணம் முடிச்சிட்டான்னா உன் நோயெல்லாம் போயிரும்.
குழந்தை உண்டாயிட்டான்னு வச்சுக்கோ, உன் கடன்லாம் போயிரும். எல்லாமே எங்க இருக்கப்போ மனசுக்குள்ள தான் இருக்கு. இன்னையிலிருந்து உற்சாகம் பாரு. நான் வாரேன் கருப்பசாமி. கல்யாணத்தை நடத்தி தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ. இந்தா வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா. ஆனந்தம் அடைஞ்சுக்க. போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? என்ன விஷயம்? சரி, சரி. வீடு, நிலம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. இது சொன்னா வெக்கக்கேடு, சொல்லாட்ட மானக்கேடு. வாங்க. என்னப்பா வீடு இதெல்லாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அது என்ன அங்காளம்மான ஒரு தாய் வாராள, எங்க இருக்கா? உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அது. ஆனா அருகில் இருக்கும் தெய்வம். அப்படியா? சரி. தம்பி நல்லா இருக்கேடா? தியானம், மெடிடேஷன் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சியே, அத தொடங்க முடிஞ்சுதா உனக்கு? முடியல. அரவுர கேஸா ஆயிட்ட. சரி இருக்கு. புறப்படு. அப்புறம் இந்த கல்யாண விஷயமா என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆக்கி தந்துடுறேன். 3 மாதம் டைம் இருக்கு. ஏன் கவலைப்படுறேள்? உனக்கு என்ன செய்யணும்? உன் கேள்வி என்ன? கால்ல வந்துட்டு வா. யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? மகிஷம் வருது. மகிஷம் என்றால் தூய தமிழ்ல என்னது? எரும மாடுன்னு அர்த்தம். எரும மாடு ஏன் வருது? ஏமகால தூதனால் அனுப்பப்பட்டது. ஏமகால தூதனால் அனுப்பப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன? யாருக்கோ ஒருவருக்கு 67 வயதுக்கு மேம்பட்ட ஒருத்தருக்கு காலங்கள் சரியில்லை என்பது அர்த்தம். புரியுதா? அதனால கொஞ்சம் பக்குவத்தை கொண்டு வரணும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். துர்கா தேவின்னு வைக்கணும். துர்கா தேவிக்கு வாகனம் என்னது? எருமயமானவம் திருவடியில் வீழ்கவே இருளெல்லாம் பறந்தோடுதே என்றென்றும் நெஞ்சினிலே. புரியுதா? துர்காதேவி தன் காலுக்கு கீழே எரும மாட்டை போட்டு வதைத்திருப்பாள். அதனால உனக்கு பிறக்கிற பெண் மகளுக்கு துர்காம்பிகை அப்படி பாரு, ஜெயிச்சு தாரேன். யாருக்கும் மரண கண்டமில்லாம காப்பாத்தி தாரேன். என்னடா தம்பி? மாசி சிவராத்திரிக்குள் உனக்கு வேலையில உறுதி கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தாரேன். என்ன 1.25 ஆண்டுக்குள்ள சொந்த வீடு வாசலை உருவாக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வா. பொம்பளைக்கு ஆசை அதிகம். என்ன செய்ய முடியும்? கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு. உன் பேர் என்னது? முருகனுக்கு எத்தனை முண்டாட்டி? 2. சரி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு மனைவியோடு வாழ்வாய். இருந்தாலும் ஒரு நட்பு கூட தான் இருக்கும். அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துல வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகன். நீ வாமாங்க. போல நீ வாங்க. வாடாங்க தம்பி. வாடா. கண்ணமுடா. கர்மசாமிக்கு நல்லா இருக்கு. போயிட்டோம். செல்ல குட்டியாரு உன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு துர்காம்பிகை அப்படின்னு பேர் வை. ஓடு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வயிறார சாப்பிட்டு போனோம். புரிஞ்சுக்கணும். போங்க 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 போங்க. ஜவுளியெல்லாம் எடுத்து கொடுத்தியா இருக்கும்? தாயும் மகனும். உங்களுக்கு எந்த ஊரு? சொந்த ஊர் பூந்தோட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 தெருவினுடைய கடைசியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல, இருக்கா? இருக்கா? எங்க பூந்தோட்டத்திலையா? கால் வந்துட்டாங்க. கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்மை.
என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? 2 வாரம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. 1 தொழில், இன்னொன்னு கால்ல வந்துட்டு 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில்ல மன நஷ்டமும், கடன்பட்ட வேதனைகளும் இருக்கும். இருக்கிறதா? உங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் சில பேர்கள் உங்களை விட்டு பிரிந்து உங்களுக்கு இடையூறு பண்ணியிருப்பார்கள். அதுல தேவையில்லாமல் உன் தந்தைக்கும் தாய்க்கும் நிறைய நஷ்டமும், சில தலைகுனிவு வேதனைகளும் நடந்தன. கால் வந்துட்டு முருகா, ஏனுப்ப? அதே மாதிரி இப்போ இப்போ காலத்தை உணர்ந்து நடந்தால் 9ஆம் இடம் உன்னுடைய ஜாதகத்துல சனி பகவானால் பாதிக்கப்பட்டு தந்தையினுடைய பலனை அனுபவிக்க முடியாத பிள்ளையாக நீ இருப்பாய். ஆகையினால் நீயே தந்தையும் தாயுமாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு இருப்பாய். அதனால விட்டு சென்ற தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து வளப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? புதுமையாக ஒரு தொழிலை உருவாக்கி தரேன், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் தரேன். போதுமாடா? நல்லா புண்ணியமாயிரு. உனக்கு என்னமா வேணும்? சின்ன பையன் ஒரு 30 நாட்கள் பொறுமையாக இரு, சம்பளம் கூடும். வேற கம்பெனி மாற வேண்டாம். ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கான், நிறுத்தி வை. ஓ, சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே ஐயன் மலை. என்னப்பா, என்ன விஷயம்? மலையை நாடி மயில் நிற்குதா. பால் வியாபாரம் உண்டா? கால் விட்டு வா. அப்ப ஏன் முருகனை பத்தி சொல்லணும்? முருகன் எல்லார் மேலேயும் அன்பு உடையவர், எல்லா குடும்பத்து மீதும் அன்புடையவர், எல்லா பாசமும் கொண்டவர், யாரையும் தன்னுடன் நினைத்து வாழ வைக்க வேண்டும் என்று அரவணைக்கின்ற ஒரு தெய்வம். அதனால தான் அவருக்கு 2 பொண்டாட்டி, சக்தி புக்தி, இச்சாசக்தி கிரியாசக்தி. 2 குணங்களையும் மேற்கொண்டவர், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஏற்பார். அத மாதிரி உன்னுடைய அன்பு அரவணைப்புல நிறைய மக்கள் நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீ மட்டும் கொஞ்சம் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருப்ப. உன் பையன் இப்போ உன்னை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கான் வார்த்தையால. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. பழங்கள்லாம் இருக்கு, யாராவது வெட்டி தர முடியுதா? சரி வேண்டாப்பா, சும்மா சொல்லுங்க. வேற என்னப்பா வேணும் உனக்கு? நடத்த சொன்னீங்க, ஐபிஎஸ் நடத்த சொன்னீங்க, பேசுங்க. 2 நாள்ல வர சொல்லியிருக்காங்க, அது நீங்க தான். வெற்றி ஆயாச்சு, நடத்தி சந்தோஷமாவா கோடிகளை சுமந்து ஆனந்தமுடன் என்னை காண்பாய். திடீர்னு காது கேட்காம போச்சு, என்னன்னு தெரியலப்பா. கொஞ்சம் பெரியவங்க பொறுத்து போகணும் ராஜா, அது ரொம்ப நல்லது. புரியுதா? இன்னொருத்தன் பெத்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கான், அவன் வீட்டுல வளர்ந்த மாதிரி தான் அவ குணம் இருக்கும். அது பக்குவப்படுறதுக்கு நாளாகும். அனுபவப்பட்டவங்க பொறுத்துக்கிடணும் ராஜா. நல்லா இருப்பா, சந்தோஷம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படி வாங்க வழிக்கு. திருப்பூர் இருக்கு, உத்தரவு இருக்கு, நீ வீட்டுல போய் இரு, அங்க போய் இரு. கொஞ்சம் தண்ணி தாங்க, வெண்ணி தாங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்த மக்கள். என்ன தொழில்டா பாக்க? கால் ஒன்று. செஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும்.
அந்த நினைவினில் அவர் முகமும் நிறைந்திருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும். அமைதி அமைதி. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் 1.25 ஆண்டுகள் உங்களுடைய தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத மனவேதனையும் உள்ளே இருப்பவர்களால வஞ்சனையும் பெற்று வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா? இதுல பல லட்சக்கணக்கான நஷ்டங்களை பெற்று கடன்பட்ட வேதனையும் துயரமும் இப்ப நடக்கும். இப்போ அடுத்த வருமானத்துக்குரிய வழி என்ன, அதுக்குரிய கேள்விக்கு பதில் என்ன, நாங்க ஆரம்பிக்கவா அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகவா அப்படிங்கிற நிலைமையை பெற்று இப்ப வேதனை அடைகிறீர்கள். கால் ஒன்று சொல்லலாம். மாரியாத்தா வாராள எங்க இருக்க? ஏமா அமைதியா இருங்களேன். ஏன் ஆத்தா செக்காவூரணி மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தாரேன். ஒரு சொத்து விற்கிறதுக்கு 3.25 மாதங்கள் ஆகும். பணத்தோடு என்னை வந்து பார்ப்பாய், வெற்றியும் அடைவாய். இந்தா நடந்தாச்சு. சந்தோஷமா இருடா மகனே. புரியல? பேங்க்ல எடுத்துட்டாங்க சாமி. பேங்க்ல ஏலத்துல போயிடுச்சுங்க. கடைசியா இருக்குதுங்க. விட்டா கோடி கணக்குல ஒரு இடத்துல அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு வெட்டிடுங்க. வாங்க வாங்க. இந்த மன குழப்பம் இல்லாமல் அடைய வேண்டும் எல்லா நிம்மதியும். சந்தோஷமா நினைச்சுக்காங்க. கர்மதாமிக்கு கர்மதா நான் கூப்பிடாம யாரும் நுழையக்கூடாது. மகிழ்ச்சி அடைங்க. இந்தாங்க கர்மதாமிக்கு குபேரா காப்பாத்து. என் சகோதரனுக்கு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்தவங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இன்னொரு தடவை காலம் விட்டுலாம். ஒரு கோடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா. இன்னொரு தடவை காலம். என்ன படம் அந்த பாட்டை தெரியுமா உங்களுக்கு? காஞ்சி தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த படம். விஜயகுமாரியும் எம்ஜிஆரும் பாடுவாங்க, அண்ணனும் தங்கையும். உன் சகோதரனை போய் பார்த்தேன். செய்யாத தானம் இல்லை, தர்மம் இல்லை. ஏக அன்னதானங்களை செய்து வந்தவன். முருகா என்று சொன்னால் அவன் நெஞ்சமே உருகும். அப்படி உன்னைய நம்பி எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கலையே அப்பா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். கால் ஒன்று. நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுமே முருகன் என்றால். ஆம்பளை பையன் பிறப்பான், தைப்பூசத்துல இருந்து முருகா என்று பெயர் வச்சுக்கா. உன் வாழ்க்கையை பத்தி ஒரு கேள்வி கேடு பார்ப்போம். ஆகும். அது என்ன சந்தேகம் உனக்கு? கேட்டுக்கா. இப்போ உனக்கு வேற என்ன வேணும்? பணம் வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்ப்போம். காது கேட்காது, திடீர்னு காது கேட்காது, என்னன்னு தெரியல. சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் திடீர்னு தடைபட்டிருக்கு, அதுக்கு எனக்கு தெளிவு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு வந்தவன். என்னடா தொழில் தம்பி? ஒழுங்கா கிழிச்சு போடுறா, விரிச்சு போடுறா. என்ன தொழில்? உட்காரக்கூடாது. சாமி காலில் வா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. காலில் வந்து காப்பா. இன்னொரு தரம். இடைப்பட்ட உலகில் கடன்பட்ட உனக்கு ஏனடா இந்த பொய் அறிவு? உன் கண்ணில் ஒரு நாள் தோன்றும்
வடிவேலின் அரசாட்சி வெற்றி வேல் வெல்லுமடா வினை